முதலில் தலைப்புச் செய்தி. யாழ் பரணி குடும்ப முன்பள்ளிகளின் ஆசிரியர் தின விழா. இனி விரிவான செய்தி. யாழ் தென்மராட்சி வரணி குடும்ப முன்பள்ளிகளின் ஆசிரியர் தின விழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. வரணி குடும்ப முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா தலைமையில் ரத்னா முன்பள்ளியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் தென்மராட்சி தொகுதி கிளை தலைவரும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான திரு கேசவன் சயந்தன் அவர்களும் தென்மராட்சி வலய முன்பள்ளிகளின் மேற்பார்வையாளரும் செயற்பட்டு மகிழ்வோம் இணைப்பாளருமாகிய திருமதி மயில்வாகன சிங்கம் ராசலட்சுமி அவர்கள் சமூக சேவகரும் சாவகச்சேரி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினருமான திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் தென்மராட்சி வலய முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி செந்தூரன் ஆனந்தி அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர். மேலும் இந்நிகழ்வில் வரணி குடும்ப முன்பள்ளிகளின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் தென்மராட்சி வலய முன்பள்ளிகளின் மேற்பார்வையாளர் திருமதி மயில்வாகன சிங்கம் ராசலட்சுமி அவர்கள் ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவித்திருந்தார். எல்லாரும் சிரிச்சு கொண்டு வாங்க. மகிழ்ச்சியா இருக்கணும் நீங்கள். கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாட்டமை நன்னறி குதம் நான்கினும் மெய்ப்பொருளாய் நடுவுமாகி நல்லோரே வருகவே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எங்களுடைய ஆசிரியர்களை நாங்கள் கௌரவப்படுத்தணும். நான் தலைமைத்துவம் ஆயிருக்கேன். இதை ஆரம்பிச்சு வச்சா நிச்சயம் தொடர்ந்து வர குடும்ப தலைவிகள் இதை தொடர்ந்து செய்து கொண்டு போவார்கள். நான் அதுக்காக இதை ஆரம்பிச்சு வைக்கிறேன் மிஸ். எனக்கு சந்தோஷம் என்று சொன்னேன். நான் நினைக்கிறேன் நேற்றும் மிஸ் என்னோட எடுத்து கழிச்சிருந்தேன். உண்மையில அவாண்ட மனசு யாருக்கும் பெறாது. ஆனா ஒரு மறுப்பும் இல்ல, ஏன் நீங்க செய்யறீங்கல்ல மற்றவை செய்யலன்ற எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் முழு மனதோட. அப்ப நான் சொன்னேன் மிஸ் நீங்க தான் பெறணும், எங்களோட டீச்சர்ஸை நீங்க கௌரவிக்கணும்னு சொல்ல மிகவும் சந்தோஷப்பட்டு உண்மையில அந்த சொன்ன நேரத்துக்கு முதல் இங்க வந்திருந்தா. மற்றது கௌரவ சட்டத்தரணி கேசவன் சயந்தன் அவர்கள் உண்மையில எங்கட முன்பள்ளியின் செயற்பாடுகள் கடந்த வாரம் நடந்த செயற்பட்டு மகிழ்வோம் இந்த சின்ன பிள்ளை நிகழ்வுக்கு கூட முழு செலவையும் ஏற்று எங்கட விளையாட்டு நிகழ்வு சிறக்க உதவி புரிந்திருந்தார். திருமதி செந்தூரன் ஆனந்தியக்கா அவர்கள் உண்மையில அவாக்கு நெடுக விருப்பம். பரணி குடும்ப நிகழ்வுகள்ல நிறைய மிஸ் பண்றவா. இப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் வரையிலான்னு சொல்லுவா. ஆனா நான் இன்றைக்கு வெள்ளை அடிச்சு நான் அண்டு சொன்னான் மிஸ், மறந்து போனேன். ஆனா நீங்க கட்டாயம் பெறணும்னு சொன்னேன். சந்தோஷமா உண்மையில வந்து இன்றைய எங்களுடைய பரணி குடும்ப ஆசிரியர் கௌரவிப்புல கலந்து கொண்டிருக்கிறார் திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லையே, பரணியில நடக்கிற நிகழ்வு நாங்கள் அவரைத்தான் நடத்த சொல்லியே விடுறது. அதால நான் அவரை எப்பவுமே வரவேற்று கொண்டிருக்கிறேன். தெய்வேந்திரன் கலைவாசன் அவர்கள் வரையில சுகாதார பரிசோதகர். ஆனால் அவரும் தன்னுடைய ஒரு அன்பளிப்பை இந்த ஆசிரியர்களுக்கு வழங்க சொல்லி என்னிடத்தில் ஒப்படைத்திருந்தார். முத்து முத்தான சித்திரங்கள் இலங்கை குற்றத்தில் சிந்திய ரத்தினங்கள் என்று ஆசிரியர் தினத்துக்கு நான் மாணவனாக இருக்கின்ற பொழுது பாடல் பாடிய ஞாபகம். எங்களுடைய பள்ளி பருவத்தில் தான் அந்த பாடல் முதலாக அப்போது சாவகச்சேரி மகளிர் கல்லூரியில் சங்கீத ஆசிரியராக இருந்த
பொன் ஸ்ரீ பாமதேவன் அவர்களினால் இயற்றப்பட்டு ஒரு ஆசிரியர் செயலமர்வில் பாடப்பட்ட ஒரு பாடல். இவ்வாறான ஒரு செயல்பாட்டு மகிழ்வோ அல்லது ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு செயலமர்வில திடீரென்று அந்த ஆசிரியர் இயற்றி பாடிய ஒரு பாடல். அது வேறு நிகழ்ச்சிகளில் பாடப்பட்டு கடைசியாக அது இப்பொழுது இலங்கையுடைய ஆசிரியர் கீதமாகவே மாறிவிட்டது. அந்த வகையில் அந்த பாடலை இப்பொழுது நாடு முழுவதும் பாடுகின்ற அளவுக்கு சாவகச்சேரிக்கு ஒரு பெருமையை சேர்த்து தந்திருக்கிறார் பொன் ஸ்ரீ பாமதேவன் அவர்கள். ஆசிரியர்களை பொறுத்தவரையில் ஆசிரியர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் விட அவர்களுடைய சேவை போற்றப்படுகிறது என்பதுதான் அவர்களுக்கு அது ஒரு சம்பள உயர்வை விட அல்லது அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஏதாவது பெரிய வசதிகளை விட பெரிய விடயம் இந்த ஆசிரியருடைய சேவை போற்றப்படுகிறது என்பது. நானும் கடந்த காலங்களில் ஒரு ஆசிரியராக இருந்தவர். எங்களுக்கு நிறைவு எங்களுடைய சேவையை நாங்கள் இல்லாத நேரத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் கதைப்பதுதான் எங்களுக்கு நிறைவாக இருக்கும். யாரும் வந்து சொல்லுவார்கள், நீங்க நல்லா படிப்பிக்கிறீங்களா, நல்லா விளங்கப்படுத்துகிறீங்களா, அந்த பிள்ளைகளோட மேற்கடுவீங்களா, காலையில மேலதிக வகுப்புகள் வைக்கிறீங்களா, பாடசாலை கூடிய மேலதிக வகுப்புகள் வைக்கிறீங்களா, அடிக்கடி பரீட்சை வைக்கிறீங்களா என்று நான் கேள்விப்பட்டேன் என்று யாராவது வந்து எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதுதான் எங்களுக்கு நிறைவு. ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்னென்றா, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அந்த புத்திமதி ஓசை எங்கட காதுகளிலும் விடும். பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ற மாதிரி அடிக்கடி நாங்கள் எங்களையும் சரிபார்த்து கொள்ளலாம். ஆகையினால ஆசிரியர்கள் சமூகத்துல உயர்வாக மதிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம், அந்த சமூகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆசிரியருடைய கைகளுக்கால் சென்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகும் அதே சமூகத்தில் இருக்கின்ற பொழுது ஆசிரியர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கிறது. ஆசிரியர்கள் தான் கடந்த காலங்களில் வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள், முன்பள்ளியில், பாடசாலையில், சமூகத்தில். ஆகையினால ஆசிரியர்களுடைய சேவை போற்றுதலுக்கு உரியது. அது போற்றப்படாது விடுகின்ற பொழுதுதான் சமூகத்தில் அந்த சமூகம் கீழ் நோக்கி செல்கிறதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களை அடிப்பதை துன்புறுத்துவதை நானும் ஏற்றுக்கொள்வதில்லை. அடித்து துன்புறுத்தித்தான் ஒரு பிள்ளையை படிக்க வேண்டும் என்பதை விட, அவன் படித்து பெரியவனாக வந்தாலும் கூட அடித்து துன்புறுத்தப்பட்ட பிள்ளை அதனுடைய தாக்கத்தை வளர்ந்த பிறகும் மனதுக்குள்ள வடுவாக வைத்திருக்கும். அலங்கரிகமாக தண்டனையை காட்டி பயமுறுத்திய பிள்ளை பெரிய ஒரு பதவியில வந்தாலும் கூட முடிவுகள் எடுப்பதற்கு தடுமாறி கொண்டு நிற்கும். என்றால் எல்லா முடிவும் அடிவிடுமோ தண்டனை கிடைக்குமோ என்று பயந்து பயந்து எடுத்திருக்கும். அதனால பெரிய பதவிகளில் வந்தாலும் முடிவுகள் எடுக்க, மனதில் பட்டதை வெளிப்படுத்த இப்படியாக பெரிய தயக்கமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த பெரியன் ஒன் சைட் எல்லாம் பண்ணி போட்டு மறந்து ஒழிச்சுட்டாங்க, அதில் அந்த பிள்ளை ஒன் சைட் எல்லாம் பண்ணி போட்டு மறந்து ஒழிச்சுட்டாங்க. ஏன்? அந்த மனதில் உள்ளதை சொல்லவே தயக்கம். என்ன காரணம்? சொன்னால் அதோட முடிஞ்சிடும், இருக்கா இல்லையா, ஓமா இல்லையான்னு முடிஞ்சிடும். ஆனால் சொல்ல தயக்கம் இருப்பதால சொல்ல முடியாமல் இருந்து அப்படியே பலர் பாதிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப பிள்ளைகளை தண்டிப்பதை நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அரவணைப்பதை ஊக்குவிக்க வேண்டும். ஆசிரியர்கள் என்பது பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும். உண்மையில் இப்பொழுது விஞ்ஞானம், மருத்துவம் எல்லாம் முன்னேறிவிட்டது. பிள்ளைகளுடைய தனியார் வேறுபாடுகளை அவதானிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார். ஆனால் சிலர்
சில ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய தனியார் வேறுபாடுகளை புரிந்து கொள்வதில் விடைபெறலாம். அதனால் இவன் வேணுமென்றே ஆனா எழுதுகிறான், இல்லை வேணுமென்றே குழப்படி செய்கிறான் என்று நாங்கள் ஒரு பிள்ளையை சரியாக கணிக்க தவறுகின்ற பொழுது தண்டனையும் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. தண்டனை அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஆசிரியர்கள் பிள்ளையை கண்டபடி தண்டிக்கலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருந்தால் பிள்ளையை அடையாளம் காணுவதில் தவறு விடுகிற ஆசிரியை அந்த பிள்ளை ஒரு காரியத்தை வேண்டுமென்றே செய்கிறது அல்லது செய்யாமல் இருக்கிறது என்று நினைத்து தண்டிக்க கூடும். உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்டிசம் என்று ஒரு பிரச்சனை இருக்கு, தெரியும் தானே? அப்படி கூட முன்பள்ளியில் இருக்கிறவாரா? இருப்பினும் அடையாளம் காணாம இருந்திருப்பீர்கள், அல்லது எழுத்துகள் மாறி தெரிகிற ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பக்கத்தான் அந்த பக்கத்தான் தெரியும், இந்த பக்கத்தான் அந்த பக்கத்துலதான் தெரியும். அப்ப ஆனாவை இப்படி இல்லைனால் அவைக்கு ஆனா மற்ற வளமா இருக்கு. அதுல ஒற்றக்கமும் காணாம இருந்தா காணாம ஒற்றக்கம் தான் அவைக்கு தெரியும். டிஸ்லெக்சியான்னு இருக்கு. பலர் காட்சிகளாக சிந்திப்பார்கள், சொற்களால் புரியாது இருக்கிறார்கள். அப்ப இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அடையாளம் காணுவதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை வேணும். ஒரு பிள்ளை வித்தியாசமாக இருக்கிறது என்பது அந்த பிள்ளை தண்டனைக்குரியது அல்ல, அவர் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவராக இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் என்ற முறையிலேயோ அல்லது பகல் பராமரித்து வழங்குவர் என்ற முறையிலேயோ முதலில் பிள்ளை உங்கள்தான் வரும். நீங்கள் தான் ஆக்கள். இப்பதைப்படிகள் குளப்படி என்றாலோ அல்ல இப்பதைப்படிகள் உதவாது என்றாலோ அல்லது இப்பதைப்படிகள் குற்றச் செயலில் ஈடுபடுகிறார் என்றாலோ அதுக்கு காரணம் நீங்களாத்தான் இருக்கு. அதனாலதான் மேல நாடுகளில முன்பள்ளி ஆசிரியர்கள் மிகுந்த பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. நீங்க நினைக்கிறீர்களா குற்றம் செய்பவர்கள் எல்லாரும் விரும்பி அந்த குற்றம் செய்வார்கள்? குற்றம் செய்பவர்களில் பலர் சிறுவயதில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தங்களை நோக்கி கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அவர்களுக்கு குற்றம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை, களவெடுக்க வேண்டிய தேவையே இல்லை. உலகில் சிறந்த வைத்தியர் முதலாமிடம் விருது வைக்கின்றார், இரண்டாவது எந்த வைத்தியர்? குழந்தை பிள்ளை வைத்தியர். அது என்னத்துக்கு அழுதுன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் அழும், வேர்த்தாலும் அழும், வெக்கியண்டாலும் அழும், காய்ச்சல் என்றாலும் அழும், சினிமா கலந்தாலும், பால் வேணும் என்றாலும் எல்லாத்துக்கும் அழும். அப்ப அந்த கண்டுபிடிக்கிறவர் மனித வைத்தியர்களில் முதலாவிடத்தில் இருக்கிறவர் குழந்தை பிள்ளை வைத்தியர். அப்ப ஆசிரியர்களில் சிறந்தவர்கள் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கின்ற பேராசிரியர்களா அல்லது யார்? முன்பள்ளி ஆசிரியர்கள். உண்மையில் இந்த ஆசிரியர்கள் சமூகத்திலே போற்றப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏனென்று சொன்னால் தாயின் கருவறையில் இருந்து குழந்தை தாயுடன் இருந்து அன்பு, அரவணைப்பு எல்லாவற்றையும் பெற்று அங்கே முன்பள்ளிகளுக்கு காலடித்து வைக்கின்றது. அதனை அந்த பிள்ளைகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து உடல் உள ரீதியாக அவர்களை வளர்த்தெடுத்து பாடசாலைக்கு தயார்படுத்தும் ஆசிரியர்களாக இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் திகழ்கின்றார்கள். உண்மையில் இவர்கள் சமூகத்திலே போற்றப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆசிரியத்துவம் என்பது உண்மையில் ஒரு புனிதமானது. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலே ஒரு விசேடமான மாதமாக கருதப்படுகின்றது. உண்மையில முதியோர் தின நிகழ்வென்றாலும் சரி, சிறுவர் தின நிகழ்வென்றாலும் சரி, ஆசிரியர் தின நிகழ்வென்றாலும் சரி, இந்த அக்டோபர் மாதத்திலே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் என்று சொன்னாலே ஒரு விழா கோலம்தான். அந்த வகையிலே இன்றைய பரணி குடும்ப முன்பள்ளிகளின் ஆசிரியர் தின நிகழ்வை இங்கே முன்னெடுத்திருக்கின்றார் பரணி குடும்ப தலைவி கேதிகா அவர்கள்.
அவர் தலைமையில் கூறியது போன்று தான் இந்த ஆசிரியர்களை அழைத்து தான் கௌரவிக்க வேண்டும். அவர்கள் மிக தங்களை தியாகம் செய்து இங்கே முன்வள்ளி பிள்ளைகள் சிறார்களை வளர்த்தெடுக்கிறார்கள். இந்த தருணத்திலே நான் அவரை கௌரவிக்க வேண்டும் என கேட்டதற்கு இணங்க உண்மையில் இந்த ஒரு ஒழுங்கமைப்பை செய்த கேதியா அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இங்கே ஆசிரியர்களாக வருகை தந்த எங்கள் முன்வள்ளி குழந்தை பருவ முன்வள்ளி ஆசிரியர்கள் சகல பிள்ளைகளையும் ஒன்றிணைத்து எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் பெரும் ஆர்வம் காட்டியுள்ளார்கள். உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்குரிய சகல திறன்களையும் ஒழுங்காக புள்ளிய பண்புகளை அங்கே பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே பெரும் பங்கு வகிக்கின்றனர். சில பேரண்ட்ஸ் மத்தியிலே எனக்கு குறைபாடுகள் வருவதுண்டு. சில ஆசிரியர்கள் தங் பிள்ளைகளை புறக்கணிக்கின்றனர். தன் வேறு பிள்ளையை தூக்கி வச்சிருப்பார், தன்னுடைய பிள்ளைகளை தூக்குவதில்லை என்ற குறைபாடுகள் கூட பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கத்தான் செய்கின்றன. அது உண்மையில் ஆசிரியர்கள் அவ்வாறு அல்ல. எல்லா பிள்ளைகளும் தன் பிள்ளைகளாக என்று சொன்னால் தாய்க்கு அடுத்த தாயாக இருப்பவர்கள் எமது முன்வள்ளி ஆசிரியர்கள். அந்த வகையிலே அவர்களுடைய சேவை அளப்பெரியது. அந்த வகையிலே நான் உங்கள் ஆசிரியர் அனைவர்களையும் இந்நன்னாளிலே அவர்களை வாழ்த்தி வாழ்க நலமுடன் சந்தர்ப்பத்துக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் தினம் என்ற ஒரு நிகழ்வு பரணியில பெரிய பள்ளிக்கூடங்கள்ல நடந்திருக்கு. நான் சில வகைகளில் பங்கு பெற்றிருக்கேன். அந்த முன்வள்ளி என்ற ரீதியில இந்த 2024 இது ஒரு ஆரம்பமாக காலடி எடுத்து வைத்திருக்கின்றது. அதை இன்னும் மேலும் மேலும் இதை வளரச் செய்து பரணியில கையோங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு ஆசிரியர்கள் ஒத்துழைக்கணும், அயல் பெற்றார்கள், மாணவர்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். மேலும் இந்த ஆசிரியர்கள் மேலும் மேலும் இதை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களும் பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். நாங்கள் ஆசிரியர்களை ஊக்குவிக்கணும். எங்கள் முயற்சி உங்கள் திறமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன். நன்றி. இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று பள்ளியின் வகுப்பறை. நாங்கள் இந்த கருவறையிலே பிள்ளையின் உடலை வளர்க்கின்றோம். இந்த வகுப்பறையில் மாணவர்களின் அறிவை வளர்க்கின்றோம். அவ்வாறான அந்த அறிவு பாலை ஊட்டுகின்ற இரண்டாவது பெற்றோர்களாக இந்த முன்வள்ளி ஆசிரியர்கள் விளங்குகின்றனர். உண்மையிலேயே அவர்கள் எதிர்கால சிற்பிகளை உருவாக்குகின்ற ஒரு சிறந்த ஆசான்கள். அவ்வாசான்களை வாழ்த்துவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை சிறப்பாக வாழ்த்துகின்றேன். மேலும் அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல சிற்பிகளை உருவாக்க வேண்டும், இந்த வரணி பிரதேசத்திலே நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நாளிலே கேட்டுக்கொண்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக இந்நிகழ்வின் தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வரணி குடும்ப முன்பள்ளிகளின் ஆசிரியர் தின நிகழ்வு 2024 இன்றைய தினம் உண்மையில மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு. அதுக்காக நான் நினைக்கிறேன் இந்த மாதம் இந்த தொடக்கத்தில இருந்தே நான் அதை பற்றியே தான் சிந்திச்சு கொண்டிருந்தேன். உண்மையிலே எங்களோட இந்த நிகழ்வு நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு தடை தான், பொருளாதார தடை. எங்கள்கிட்ட நிதி இல்லை. பெரிய பாடசாலைகளில் எல்லாம் பார்த்தால் பழைய மாணவர் சங்கங்கள் சேர்ந்து ஊர்ல உள்ள நலன் விரும்பிகள் எல்லாம் சேர்ந்து பெரிதாக ஆசிரியர்களுக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களோட முன்பள்ளி ஆசிரியர்களை
பெரிதாக யாரும் கவனிப்பதில்லை. தனிய முன்பள்ளிகளிலே ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் உண்மையிலே என்னுடைய பரணி குடும்ப முன்பள்ளிகளிலே 6 பிள்ளைகளோடு 8 பிள்ளைகளோடு எல்லாம் ஆசிரியர் இருக்கிறார்கள். அந்த பெற்றாரால ஒரு குறைந்த அளவு நிதியை போட்டு ஒரு ஆசிரியருக்கு பெரிய அளவில் ஒரு ஆசிரியர் தினத்தை உண்மையிலேயே கொண்டாட இயலாது. ஆனால் இந்த அமைப்புகள் புலம்பெயர் உறவுகள் எல்லாம் நினைத்தால் தங்களுடைய பிரதேசத்துல இருக்கிற இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து உண்மையில் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். 2018 தொடக்கம் இன்றைய வரையான நிகழ்வு, எந்த ஒரு நிகழ்விலும் கண்ணன் அனுசரணை இல்லாம நான் எந்த நிகழ்வுமே இதுவரைக்கும் நடத்தல. அது உண்மையா நான் இன்றைக்கு வரைக்கும் பெருமையா சொல்லிக் கொள்ளுவேன். ஒரு முன்பள்ளி தேவைப்பாடுண்டா கூட உடனே அவர்கிட்ட சொன்னா அந்த தேவைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில அவர் மூலம் கௌரவ கேசவன் சயந்தன் அண்ணா அவர்கள் எங்களுக்கு அந்த ஆசிரியர் சீருடையையும் இன்றைய தினம் இங்கு கொண்டு வந்து வழங்கி இருந்தார். அவர்களுக்கும் இந்த நன்றியை கூறிக்கொண்டு, நேற்று கலைவாணி முன்பள்ளியில நடந்த மரநடுக தினத்துல நான் கலைவாசன் சேர கண்ணன் எனக்கு சும்மா அப்படி கதைச்சு கொண்டு கேட்கான்னு சொன்னேன். இப்படி சார் நாங்கள் டீச்சர்ஸுக்கு செய்கிறோம், நீங்களும் நடுக ஒன்றும் செய்கிறீர்கள் என்று சொல்லுவீங்கள். ஆனா அவரும் நாங்கள் விளையாட்டு போட்டிகள் உண்மையிலே அந்த சொன்ன நேரத்துக்கு முதல் வருவார், ஒரு சகோதரரை போல எல்லாரோடும் பழகக்கூடிய ஒருவர். அப்ப சொன்னோன்னே அவர் சொன்னார், நானும் செய்யணும் டீச்சர், ஆனா எனக்கு வர நேரம் இல்லையாண்டு. அப்ப நான் சொன்னேன், சரியண்ணா நீங்கள் வராட்டி செய்யாதேங்கன்னு சொன்னேன். அவர் பிறகு சொன்னார், இல்ல நான் வராட்டிலும் என்ற அன்பளிப்பு அவர்களுக்கு போய் சேரட்டும், நான் பிறகு ஒரு நிகழ்வில அவர்களை சந்திப்பேன் தான் என்று சொல்லி உண்மையில அந்த குடை வேண்டுவதற்கான நிதிய 16,800 ரூபாய் நிதியை அவர் எனக்கு பணமாக வழங்கி இருந்தார். நான் அந்த குடைகளை பெற்று இன்று ஆசிரியருக்கு வழங்கி இருந்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் நான் இப்படி ஒரு நிகழ்வு செய்ய போறேன், எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னால் உண்மையிலே எனக்கு பண உதவி செய்வார்கள், கேட்க மாட்டார்கள். இந்த போட்டிருக்கு எடுன்னு சொல்லுவார்கள். அப்படியான நண்பர்கள் வெளிநாடுகள் இருக்கிறார்கள். உண்மையில என்னோட இணைந்து பயணம் செய்கிற இந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கு நான் இந்த நேரத்துல நன்றி கூறுறேன். எங்களுக்கு இன்றைய தினம் இந்த பரிசு பொருளை வழங்கின அந்த உறவுகளுக்கும், எங்களுடைய கலைவாசன் அண்ணா அவர்களுக்கும், பிரபாகரன் அண்ணா அவர்கள், சயந்தன் கேசவன் சயந்தன் அண்ணா அவர்கள், மற்றும் இன்றைய செய்திகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் நிரஞ்சன் அண்ணா அவர்கள், மற்றும் இன்றைய எங்களுடைய இந்த விருந்து உபசரணையை எங்களுக்கு உதவியாக செய்து தர வந்திருக்கின்ற என்னுடைய சகோதரி ரேயாக்கா அவர்கள், மற்றும் இன்றைய நிகழ்வு உண்மையில வரவேற்போடு ஆரம்பிப்பதற்கு திடீரென்று தான் அந்த பிள்ளையை நாங்கள் இன்றைக்கு இதுல ஆட விடுவோம் என்று சொன்னோம். உண்மையில அவ ஒரு ஆசிரியருடைய மகள் இருந்தும் சிறப்பாக வரவேற்பு நடனத்தை இங்கு நிகழ்த்தி இருந்தார். நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு முன்னுக்கு போய் நாங்கள் எங்களுடைய நிகழ்வை செய்ய வேண்டும் என்பது ஆசை. ஆனால் இருப்பினும் இது நாங்கள் ஒரு கன்னி முயற்சியாக முன்னெடுத்திருக்கின்றோம். வருகின்ற காலங்களிலே இந்நிகழ்வு பெரிய மட்டத்திலே எங்களுடைய வரணியிலே நல்ல வளங்கள் இருக்கிறது, கலாச்சார மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்திலே பல வெளிநாட்டு உதவிகளை பெற்று அனுசரணையாளர்களோடு சேர்ந்து வேறு அமைப்புகளோடு சேர்ந்து இந்த நிகழ்வை நான் இருந்தால் கட்டாயம் முன்னெடுத்து இந்த ஆசிரியர் தினத்தை மிகவும் பெரிய அளவிலே செய்வேன் என்று இந்த இடத்தில் உறுதி கூறி இன்றைய தினம் இங்கு வந்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன்.